தோழங்க நண்பர்களுக்கு நண்பனின் வணக்கம். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேங்க. ஸோ நம்ம கடைசியாக வந்து ஒரு அன்பாக்சிங் பார்த்தோம். இந்த பிக் பில்லியன் டேஸில் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நாய்ஸில் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அப்பயே வந்து அந்த வீடியோட எண்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து இன்னொரு வாட்ச் நான் வாங்குறேன். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் வாங்கின வாட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஹெல்த் ட்ராக்கர் மட்டும்தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் இருக்குது. கால் வரும் தெரியும், யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்பர் மட்டும் வரும், நேம் வராது. சப்போஸ் நேம் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நேமோட வரும். ஆனால் நீங்கள் கால் அட்டன் பண்ண முடியாது, வெறும் கட் பண்ணி மட்டும் விடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிற வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் அட்டன் பண்ணி பேசலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வாட்ச் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அது என்ன வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ், ஃபயர் பால்ட். இந்த வாட்ச் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இது எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா 1899 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஓகே, 1900 ரூபாய்க்கு நான் இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன். எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன், நான் வந்து ஒரு வாட்ச் வந்து கலெக்ட் பண்ணுறேன். எனக்கு வாட்ச் வாங்கி பண்ண பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த முள்ளு வச்ச வாட்ச் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் இருந்தாலும் இப்போ ட்ரெண்ட் மாறனால நம்ம சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் நான் அந்த ஹெல்த் ட்ராக்கர் வாங்கினேன். ஆக்சுவலி இன்னொரு ஹெல்த் ட்ராக்கர் இருக்குது, ஃபிட்பிட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சின்னதாக வச்சிருக்கேன் யூஸ் பண்ணுறதுல. ஸோ அதுக்குள்ள அது வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா மெயின் பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷனுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் தாங்க, ஒரு விஷயம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. அந்த நாய்ஸை நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதில் பண்ணால் எக்ஸ்ட்ரா மட்டும் கால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நான் இருந்தாலும் ஒரு ரெடி சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் எக்ஸ்ட்ரா சொன்ன மாதிரி, அப்புறம் வந்து ட்ராக்கு, அப்புறம் வந்து ஆக்சிஜன் லெவல் அது இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது, ஹார்ட் பீட் ரேட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட், ரன்னிங், ஜாக்கிங் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங், நீங்கள் தூங்குறத கூட மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது போல. ஓகே ஃபைன். கால் நோட்டிஃபிகேஷன் சொல்ல வேணாம். அப்புறம் ஸ்ட்ராங் பேட்டரி லைஃப் சொன்ன மாதிரி அவங்க 15 days சொல்கிறாங்க. ஓகே, அது எவ்வளோன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா டாஃபிட் ஆப் டவுன்லோட். டாஃபிட் DAFIT ஆப், டாஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஃபயர் போல்ட்டுங்கிற பேரே வரல, டாஃபிட் இருக்குது. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு தேர்ட் பார்ட்டி மொக்க ஆப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. அதை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் என்ன விஷயம் இருக்குது இதுக்குள்ளே, எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆஸ் யூஸ்வல் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை வச்சு நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாவ், பாக்ஸ் ஒன்றில் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஃபயர் போல்ட்டோட மேனுவல், யூசர் மேனுவல் இருக்குது. அடுத்து இருக்குது பாருங்கள் வாட்ச். நான் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேங்க. ஓகே ஃபைன். வாட்சிங் இருக்குது, இது வாட்சிங் இருக்குது. அப்படியே ஓரமாக வச்சிடலாம். உள்ளே இருக்கிறது மட்டும் பார்த்துக்குவோம். உள்ளே இருக்கிறது ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் யுவர் ஃப்ரீ புக் ஷோ வவுச்சர், ஒரு வவுச்சர் இருக்குது. ஓகே, புக் மை ஷோவில் வந்து ஒரு வவுச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். இது வந்து என்ன அப்படின்னா போல்ட்டு ப்ளே ஆப், போல்ட்டில் ப்ளே ஆப் மெம்பர்ஷிப்பாக, இது மெம்பர்ஷிப் ஆப், மெம்பர்ஷிப் ஏதோ ஒன்று ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கானா வந்து 3 மாதம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பாட்டு கேட்டுக்கலாம், அதுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் வாரண்டி கார்டு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த டப்பாவில் இருந்தது. மெயினாக நம்ம இப்போ பார்க்க வேண்டியது வாட்ச். ஐயோ அதான் நான் பார்த்தேன், யூஎஸ்பி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நான் ஃபஸ்ட் அந்த இது காமிச்ச நாய்ஸு காமிச்ச மாதிரி தான், இதே மாதிரி தான் மேக்னெட். ஓகே, ரீசனபிள் குவாலிட்டியில் தான் இருக்குது. ஓகே, வாட்ச்க்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ இருக்குது வாட்ச். ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் ஆகலை, ஸோ சார்ஜில் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சார்ஜ் போடுவோம், நேரம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஓகேங்க, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் ஏறிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84% வந்து சார்ஜ் ஏறிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயல் வந்து சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் ஒன்று, விராட் கோலி மாதிரி டயல். ஸோ நீங்கள் அமைக்கிற லாங் ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டயல் மாற்றலாம், டிஃப்ரெண்ட் டயல் வந்து மாற்றிக்கலாம். அதில் ஃபஸ்ட் தான் விராட் கோலியை பற்றி இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஒரு டயல் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஆப்புமே வந்து இதில் வருது. ஓகே, எல்லா ஆப்புமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதில் ஆக்சுவலி மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கவரை நான் இன்னும் பீல் பண்ணல. அதை பீல் பண்ணால் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது வந்து இருக்கட்டும், கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மூத்னஸ் சூப்பராக இருக்குது, நிஜமாவே ஸ்மூத்னஸ் சூப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து எங்கே போகிறோம், இப்போ வெதருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெதர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், வெதரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து சென்னையில் மழை பெய்யறனால டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க.
மழை பெய்யுதுன்னு காட்டுது, 29 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ கீழே நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள வெதர் கண்டிஷன் வந்து அழகாக சொல்லுது, அது ஃபோர்காஸ்ட் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ பேக் வரணும்னா நம்ம இங்கே இந்த கிரவுண்ட் இருக்குது பாருங்கள், இதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் பேக்கில் வந்துடலாம். ஓகே, ஸோ இப்படி இருக்குது. ஹார்ட் பீட் வேணும்னா ஹார்ட் பீட் நம்ம திருப்பி ஹார்ட்டில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் பீட் நம்மளுக்கு வந்து நம்ம இங்கே ரிஸ்ட்டில் கட்டியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட் பீட் வந்து கரெக்டாக காட்டும். ஓகே, ஸோ ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் சூப்பராக இருக்குது. ஒரு 1900க்கான ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, பில் குவாலிட்டி நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன், நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து கால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் முன்னாடி சொல்லி மாதிரி டாஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணணும் நம்ம. அந்த ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு நான் வந்து அதை ஆக்சுவலி கனெக்ட் பண்ணிட்டேன், என்னுடைய ஃபோனையும் இதையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதில் டயல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபோன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து இந்த ஃபோன் ஆப் மூலியமாக நம்ம வந்து கான்டாக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கான்டாக்ட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண கான்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கே வரும். நண்பனுக்கு வந்து இப்போ கால் பண்ணலாம். இதில் வந்து வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கால் போயிட்டுருக்கு, இங்கே பாருங்கள், கேட்குதா, எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க. ஹலோ, என்ன மச்சான் எப்படி இருக்க? ஹலோ, கேக்குதா? கேக்குதுடா. நான் ஆஃபீஸ்ல இருக்கா? ஆமா கேக்குதுடா. விட்டு விட்டு கேக்குதா, எப்படி கேக்குது? விட்டு கேக்குது. அப்படியா, ஒருவேளை நான் உள்ள உட்காந்துருக்கனால அப்படி கேக்குதா என்னன்னு தெரியல, சரியா தெரியல. வாட்ச்ல தான் கால் பண்றேன். ஓகே. ரைட். சும்மா ஒரு வீடியோ நம்ம எடுத்துட்டு இருக்கோம், சரி அதுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் போட்டுடலாம் அப்படின்னு. சரி ஓகே, பார்க்கலாம். பாய். சும்மா தான் கால் பண்ணேன், பார்க்கலாம். பாய். பார்க்கலாம். பாய். ஸோ பார்த்தீங்கன்னா டயல் பண்ணி நம்ம இப்போ பேசணும், வாட்ச்லேயே நம்ம பேசணும். ஸோ நிஜமாவே சூப்பராக இருக்குது, எனக்கு வாய்ஸ் நல்லா கேட்குது. ஓகே, ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னு தான் தெரியலங்க. ஸ்பீக்கர் அந்த பாருங்க சைடில் இருக்குது ஸ்பீக்கர். ஓகே, ஸ்பீக்கர் சின்ன சைடில் இருக்குது. ஸோ நல்லா கிளாரிட்டி குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஃபோனை வந்து சிங்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ரைட்டில் இருக்கும் போது இல்லை வந்து எதாவது எமர்ஜென்சினா நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து இப்படி பேசிக்கலாம், வாட்ச்லேயே வந்து நம்ம இப்படி பேசிக்கலாம். ஓகே, ஸோ நான் 1900க்கு இந்த கால் ஆப்ஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான விஷயம் தான். ஓகே, இதை தவிர்த்து இதில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நார்மலுங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து நம்பர் கூட டைப் பண்ணலாம், மற்றவங்களுக்கு கால் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரீசன்ட் கால்ஸ், இப்போ யாருக்கெல்லாம் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வருது. ஸோ நம்ம சிங்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வர எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் 1900 ருபீஸுக்கு. இனி போக தான் தெரியும் பேட்டரி பேக்கப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து நான் 84% வந்து 90% ஐ திங்க் 90 85% வந்து நான் எடுத்து உங்கள்கிட்ட பேச வந்தேன். ஸோ நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் பேட்டரி அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகலை. ஓகே, ஸோ நம்ம போக தான் தெரியும் இதோட யூசேஜ் அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போயிட்டு இப்போவே நீங்கள் வாங்கிருங்க. ஏன்னா இப்போ பிக் பில்லியன் டே சீக்கிரம் முடிய போகுது. ஓகே, இதுக்கப்புறம் எவ்வளோ ரூபாய் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அன்பாக்சிங்கில் நம்ம சந்திப்போம். இதோட உங்கள் நண்பர்களுக்கு நண்பனின் நன்றி.